श्रीमद्दितीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः। श्रीमच्छठारियतिराजकृपावलम्बं सौम्योपयन्द्रगगनाद्रिमुनीन्द्रभक्तं वेदान्तयुग्मविशदीकरणप्रवीणं रामानुजं यदिवरं गुरुमाश्रयामः। அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாள் இச்சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன விம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுவாமியின் திருவடிக்கு பல்லாண்டு பாடி இன்றைக்கி ஒரு நம் வாழ்நாளில் அற்புதமான தினம். இந்த மார்கழி மாதம் நமக்கெல்லாம் பொன்னேட்டிலே பொறிக்கப்பட வேண்டியதான ஒரு நம் வாழ்க்கை பூர்த்தியாக நினச்சுட்டே இருக்கக்கூடியதான மாதம். ஏன்னா ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியர் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ பராசர பத்ரி நாராயண பட்டர் சுவாமி கிருபையோடு இங்கே எழுந்துருளி இந்த ஒரு மாத காலம் இங்கே எழுந்துருளி இருந்து நமக்கெல்லாம் நம் நாச்சியாருடைய திருப்பாவியுடைய அர்த்த விஷயங்களை எப்படி இந்த கனைத்திலங்கத்திறமை கண்ணுக்கிறங்கி நினைத்து மலை வழியே நின்று பால் சோரங்கிற பாசுரத்தில் ஆச்சாரியனைத்தான் அங்கே சொல்கிறார். சிஷ்யனை நினச்சி இவனுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு இந்த ஆச்சாரியனான பசு இந்த சிஷ்யனான குட்டிக்கு அர்த்த விஷயங்களை நிறைய கொட்டணும், அர்த்தங்களை பூர்த்தியாக பண்ணி தன் நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆச்சாரியனோட திருவுள்ளம் துடிக்குமா. நல்ல ஒரு ஆச்சாரியன் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாக்கா, சிஷ்யனோட ஞான அபிவிருத்தியே நினச்சின்னு இருப்பார். அதுதான் அந்த பாசுரத்தில் கனைத்தலங்கும் பாசுரத்தில் அங்கே அர்த்தம் அப்படி விசேட அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதேமாரி சுவாமி கனைத்து நமக்கெல்லாம் நிறையா இந்த கோதோபனிஷத்தான இந்த பாலை சுரந்திருக்கார். அது எந்த அளவு நம்ம கிரகிச்சோமோ தெரியாது. ஆனால் சுவாமியோட அந்த திருவுள்ளம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். திருப்பாவையை நாம் நல்லா உள்வாங்கிண்டு அதன் உண்மையான அர்த்தங்களை தெரிஞ்சுண்டு திருப்பாவையை அனுபவிக்கிறதான ஒரு நிலைமை நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். இப்போ ஏற்பட்டிருக்கு, இன்னும் நல்லா ஏற்படும். சுவாமி அடியான திருப்பாவை அர்த்த விஷயங்கள் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னார். இங்கே பெரிய பசு இருக்கிறச்சு குட்டி என்ன சொல்கிறது. திருப்பாவையை பற்றி குடையவர் நிறைய வியாக்கியான ஸ்ரீபாஷ்யம் பண்ணிட்டார், சம்ஸ்கிருத கிரந்தங்கள் பண்ணினார். 9 கிரந்தங்கள் நமக்கு கொடுத்துருக்கார். ஆனால் தமிழில் கிரந்தமே பண்ணலை சுவாமி. 4000க்கு வியாக்கியானமும் பண்ணலை. தன் சிஷ்யர்களை கொண்டு தான் 4000க்கு வியாக்கியானம் பண்ண சொன்னார். அப்போது சாதிக்கிறச்சே திருவாய்மொழிக்கு அதிகாரி உண்டு, திருப்பாவைக்கு அதிகாரி இல்லை அப்படின்ட்டாராம். திருவாய்மொழியை கூட கேட்டுடலாம், அது 1000 பாசுரம், அது பகவத் விஷயம்னு அதுக்கு வியாக்கியானங்கள் போட்டுன்னு பண்ணியிருக்கா. பெரிய கிரந்தம். சம்பிரதாயத்தில் கண்டிப்பாக எல்லாரும் அதை காலக்ஷேபம் கேட்கணும். பகவத் விஷயம் கேட்டால் தான் ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் சித்திக்கும். எப்படி பிராமணனுக்கு வேத அத்தியனமோ அதே மாதிரி பிரபன்னாளுக்கு பகவத் விஷய காலக்ஷேபம். அப்பேற்பட்ட பகவத் விஷயத்துக்கு கூட ஆள் உண்டு. திருப்பாவைக்கு நாச்சியார் திருமொழியும் இந்த நாச்சியார் அனுகிரகித்த இந்த பாசுரங்களை அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவள் நிலைக்கு நம்மளால் போக முடியாது அப்படின்னு. ஏன்னா அப்பேற்பட்டதான பாவம் நம்முடைய ஆண்டாளுக்கு. அதான் உத்போத்திய கிருஷ்ணம், பகவானையே எழுப்பி என்ன பண்ணினா, யா பலாத்கிருத்திய புங்தேன்னு புஷ்பமாலையை போட்டு அவனை பலாத்காரமாக பகவானையே பிடிச்சி இழுக்கிறா. பகவான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டான், நம் கோதைக்கு கட்டுப்பட்டான்.
அவள் கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமான் யசோதையம்மா கயத்தினால கட்டினான், இவள் புஷ்பத்தினாலே கட்டிவிட்டா. ராமாயணத்தில் கூட ஒரு சின்ன சம்பவம் திருவடிக்கு சொல்லி அனுப்புகிறார் பகவான். ஏன்னா சீதாதேவி நம்பணும் இல்லையா, பகவான் தான் அனுப்பிச்சார், பெருமாள் தான் அனுப்பிச்சாருன்னு. அப்போது ஒரு நாள் 2 பேருக்கும் ஒரு விளையாட்டில் யார் தோக்குறாளோ அவளை மரத்தில் கட்டி போடணும் அப்படின்னு. பெருமாள் எப்போயுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா, சீத்தையை தோற்று போயிட்டே இருப்பாராம். ஏன்னா அவள் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா, அதனால் எங்கே போனாலும் புஜபல பராக்கிரமுடையதான அந்த பெருமாள் ஸ்ரீராமன் எங்கே போனாலும் ஜெயிப்பான், சீத்தையிட்ட தோற்றுருவான். அன்றைக்கி இப்படி தான் தோற்றுக்கிட்டார். அப்போ என்ன பண்ணினா, சீதாதேவி நிறைய புஷ்பம் கட்டி வச்சுருந்தா. அந்த புஷ்பச்சரத்தினால பெருமாளை மரத்தில் கட்டி விட்டாலாம். கட்டி கையை தட்டின்னு சிரித்தாலாம், நீ தோற்றுப்பட்டேரு. ராமன் சிரிச்சுட்டே இருந்தாராம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவுத்து விட்டா. இப்படி ஒரு சரித்திரம். இது யாருக்கும் இந்த லக்ஷ்மண சுவாமிக்கு கூட தெரியாது. அவர் எங்கேயும், ஏன்னா இவா 2 பேரும் தனியாக விகாரம் பண்ணிட்டு இருந்தாக்க அவர் அந்த பக்கம் போயிடுவார், அப்புறம்தான் ஒருவர். இவா 2 பேரும் விளையாடின்னு இருக்கிறச்ச இது தேவிக்கும் பெருமாளுக்கும் தான் தெரியும். இதை ஹனுமார்கிட்ட சொல்லிவிடுறார். தாயார் சீதாதேவி புஷ்பத்தினால என்னை கட்டினா, இதை சொல்லு உனக்கு தெரிஞ்சுன்றுவா அப்படின்னு. அந்த ராமாயணத்தில் எப்படி பெருமாளை சீதாதேவி கட்டினாலோ அதேமாதிரி நம் கோதை கண்ணனை புஷ்பத்தினாலே கட்டி எடுத்தார். அதான் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லுன்னு புஷ்பமாலையும் கட்டினான், பாசுரங்களால் பாமாலையும் சாத்தினாள். என்ன பண்ணினா, எதுக்கு பலாத்காரம் பண்ணினா அப்படின்னாக்கா அவனுடைய நிலையை உணர்த்துறாளாம் ஆண்டார். எப்பயும் உபநிஷத்து என்ன ஜாக்கிரத உத்திஷ்டத்தை ஜாக்கிரதைங்கிறது, முடிச்சுக்கோ தூங்காத அப்படிங்கிறது நம்மளை பார்த்து. பகவான் கீதையிலையும் சொல்கிறான், இந்த ஜீவனுடைய நிலையை சொல்லி நீ எந்திருந்துக்கோ, முடிச்சுக்கோ, என் திருவடியை பற்று. நிறைய அர்ஜுனருக்கு சொல்கிறார் இல்லையா, நிறைய யோகங்கள் சொல்கிறார். சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலைன்னா மாமேக்கம் சரணமஜ திருவடியை காமிச்சிட்டார். கடைசியில் சரணாகதியை சொல்லிவிட்டார். சொல்லி ஜீவனுடைய நிலைமையை உணர்த்தி என் திருவடியை பிடிச்சிக்கோ, உனக்கு அதுதான் கடைசி நிலை, அதுதான் அப்படின்னு சொல்லி ஜீவனுக்கு உணர்த்தினார். அங்கே பரமாத்மா ஜீவாத்மா உணர்த்தினார். ஆனால் இங்கே என்னாச்சு அப்படின்னா, பகவான் உறங்கி கிடக்க இவள் போய் எழுப்புறாள். என்ன நீ தூங்கின்னு இருக்க, உன்னை அரித்திட்டு வந்தோம், உன்னை நாங்கள் சேவைக்கு வந்திருக்கோம், நீ இப்படி தூங்கலாகுமோ அப்படின்னு பகவானே உத்போத்திய கிருஷ்ணம்னு அங்கே தனியனில் சொல்கிறாள், உத்போதனம் பண்ணுறான். பெருமாளை எழுப்புறான். எழுப்பி எங்களை நீ கைங்கரியம் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆட்கொள்ள வேண்டிய நீ இப்படி தனியாக தூங்கலாகுமோ அப்படின்னு பகவானுடைய அந்த உறக்கத்தை யோகத்தை கலைத்து, ஜீவாத்மா உனக்காக உள்ள நாங்கள் வந்திருக்கோம், எங்களை நீ கை கொள்ளாமல் இப்படி தூங்கலாகுமோன்னு பகவானை உணர்த்தியா. அது கீதா உபதேசம், இது கோதையினுடைய உபதேசம். அதான் அது கீதா உபனிஷத்து, இது கோதா உபனிஷத்து. ஏன்னா திருப்பாவைய உபனிஷத் சாரமாக தான் சொல்கிறேன். எப்படி வேதத்துக்கு சிகரம் போலே உபனிஷத்து, வேதம் விரிவாக சொல்லும், உபனிஷத் அதை சுருக்கி 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 சொல்லும். அதனால் மிற்றைய ஆழ்வார்கள் பண்ணின அத்தனை கிரந்தமும் வேதசாரம். நம்மாழ்வார் பண்ணின 4 வேதசாரம், திருமங்கை ஆழ்வார் அங்கங்களை பண்ணினார், மித்த ஆழ்வார்கள் இதிகாச புராணாதிகளை பண்ணினார். உபனிஷத்து யார் பண்ணினான்னா நம்ம திருப்பாவை தான் உபனிஷத். அதனால தான் சம்ஸ்கிருத வேதத்துக்கு துல்லியமாக இந்த திராவிட வேதம். நமக்கு 2 கண், இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லவே முடியாது. ஒரு கண் இல்லைன்னா கோணலாக தான் பார்வை தெரியும், 2 கண் இருந்தால் தான் நன்னா சமமான பார்வை தெரியும். அப்போது இந்த சம்ஸ்கிருத வேதம் திராவிட வேதம் இதை 2 கொண்டு தான் எம்பெருமான நாம் நோக்கணும். அப்படி தான் நம்ம ஆச்சாரியால் நமக்கு சித்தாந்தத்தை வகுத்து கொடுத்துருக்கா. அதனால் கோதை என்ன பண்ணினா, எம்பெருமானை எழுப்பி எம்பெருமானுடைய கடமையை அவனுக்கு உணர்த்தினாள். அதனால் குற்றையவளங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப்பறை கொள்வான் அன்னுகான் கோவிந்தா, எத்தைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோம் உமக்கே. அந்த ஏவகாரம் இங்கே, இந்த ஏவகாரம் வந்துருத்துன்னா அதுக்கப்புறம் ஒன்று கிடையாது. உனக்கு ஆச்சரியம்னா அவனுக்கும் செய்வோம், அவனுக்கும் செய்வோம், அவனுக்கும் செய்வோம்.
இன்றைக்கி ஒருத்தரை பிடிக்கும், நாளைக்கு இன்னொருத்தரை பிடிக்கும், நாளைக்கு இன்னொருத்தரை பிடிக்கும், அப்படி இல்லை. உனக்கு எப்போ இச்சைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்சவம் உமக்கே நாம் ஆட்சேபம் மற்ற நங்காமங்கள் மாற்று அப்படின்னு ஆண்டாளுடைய பிரார்த்தனை நமக்காக. ஏன்னா அவள் எங்கே பிரிய போகிறா, நமக்கு தான் ஜீவாத்மாவுக்கு தான் தடுமாற்றம் வரும். எப்பேற்பட்ட பக்தி பண்ணிட்டு இருந்தால் கூட ஏதோ ஒரு க்ஷணத்தில் பெருமான இடத்துல ஒரு அவிஸ்வாசம் வந்துடும். அந்த விஸ்வாசம் சட்டுன்னு குறையும். அப்புறம் ஆச்சாரியன் தேத்தி நம்மளை கொண்டு போவார். அதனால் ஆச்சாரிய கிருத்தியத்தையும் சொல்கிறா. இதில் கைங்கரியம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ஆண்டாளுடைய பிரகாரம் சத்ருகனாழ்வானை போல அப்படின்னு கைங்கரியத்தை சொல்லும் பொழுது லக்ஷ்மணரை போல கைங்கரியம் பண்ணணும், பரதனை போல கைங்கரியம் பண்ணணும், சத்ருகனனை போல கைங்கரியம் பண்ணணும். 3 பேர் கைங்கரியத்தையும் இங்கே சிறப்பாக எடுத்திருக்கு. லக்ஷ்மணர் என்ன கைங்கரியத்துக்காகவே அவதரித்தவர். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படின்னு அவரோட கைங்கரியம் எப்படி இருந்தது அப்படின்னா, காட்டுக்கு கிளம்புறச்சே அப்பா நீ இங்கே இரு, அப்பாவை பார்த்துக்கோ, அம்மாவை பார்த்துக்கோ, கைகை அம்மாவை முக்கியமாக பார்த்துக்கோ. கோபம் வந்துருத்தவர் டஸ்ஸு புஸ்ஸுன்னு. ஏன் ஆதிச்சேடன் இல்லையா, புஸ்ஸு புஸ்ஸுங்கிற ஆதிச்சேடன் காத்துக்கிட்டுட்டே இருப்பாங்க. என்னென்னா நீங்கள் இப்படி சொல்கிறேன், நான் வருவேன் அப்படின்னா அடம் பிடிச்சி வருவார். வந்தார். எப்படி இந்த ஜலத்திலிருந்து மீனை தூக்கி வெளியில் போட்டால் அது துடிச்சு போயிடுமோ, உம்மை விட்டு நான் பிரிந்தாக்கா என்னால் தரிக்க முடியாது, நான் வருவேன்னு அடம் பிடிச்சார். சரி வா அப்படின்னு அழைச்சின்னு போனார். அப்போது ராமன் சொல்லை மீறி கைங்கரியாங்க. 2வது பரதன் வந்தார். அண்ணா நீங்கள் வரணும் அப்படின்னார். நான் ராஜ்யத்தை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னார். கடைசியில் சரணாகதி பண்ணார். ராமர் சொல்லிட்டார், நான் வரமாட்டேன், நான் அப்பாவுடைய வார்த்தையை பரிபாலனை பண்ணி முடிச்சுட்டு வரேன், நீ தான் அது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னார். சரி பெருமாள் சொல்கிறார், அண்ணா சொன்னால் கேட்கணும் அப்படின்னு பெருமாள் வார்த்தைக்கு மீறி போகக்கூடாது அப்படின்னு திருப்பி வந்துவிட்டார். ஆனால் ஆதாரமாக பாதுகையை வாங்கிட்டு வந்தார். ஆனால் 3வது ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படின்னா, அவர் பரதன் பின்னாடியே போயின்னு போகிறான். ராமரை கூட பார்க்க மாட்டாராம். பரதன் எங்கே போகிறாரோ அவர் என்ன செய்கிறாரோ அவருக்கு அனுகூலமாக அப்படி இருப்பாராம். இதில் என்ன தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, கைங்கரியம் வசதி, கைங்கரியத்தை விடாப்பிடியாக பண்ணணும், பெருமாளே வேண்டான்னு சொன்னாலும் பண்ணணும். இது ஒரு. அடுத்து என்னென்னா, பெருமாளுடைய சொல்லு கட்டுப்பட்டு கைங்கரியம் பண்ணணும். 3வது என்னென்னா, அடியாறுகளுக்கு கைங்கரியம் பண்ணணும். இப்போது லக்ஷ்மணர் பெருமாளுக்கு நேரடியாக கைங்கரியம் பண்ணார். பரதாழ்வான் பெருமாளுடைய திருவடியை வச்சுட்டு அவர் சொல்லு கட்டுப்பட்டு கைங்கரியம் பண்ணார். ஆனால் சத்ருகனனுக்கு பெருமாளையே தெரியாது. அவர் அடியாருக்கு கைங்கரியம் பண்ணார். அதனால் நம்முடைய சம்பிரதாயத்தில் பெருமாளுக்கு கைங்கரியத்தை பண்ணுறதை காட்டிலும் அடியவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது ஒசத்தி. அது சத்ருகன ஆழ்வானை போல. அதனால தான் ஆண்டாள் பொதுமினோ நேரலையில் முதல் பாசுரத்திலேயே அடியார்களை கூட்டிட்டு அடியார்களை முன்னிட்டு தான் பெருமாள் இடத்துல தான் சரணாகதி பண்ணினா. இது தத்துவம். அதனால் ஆண்டாள் நமக்கு காமிச்சு கொடுக்குற திருப்பாவையோட முக்கிய சாரம் என்ன அப்படின்னாக்கா, ஆச்சாரியன் திருவடி நிழலிலே ஒதுங்கி இருத்தல். எப்படி பரதனுடைய திருவடியிலேயே சத்ருகனன் இருந்தாரோ, அதே மாதிரி நம் ஆச்சாரியன் திருவடிகள் நிழல்லையே இருக்கணும். ஆச்சாரியனோட உகப்புக்கு கைங்கரியம் பண்ணணும். பண்ணினா எம்பெருமான் தானே உகப்பன் அப்படின்னு. ஏன்னா மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பார். இவளை ஒவ்வொருத்தையாக தூது விடுறச்சு இவன் வரவே இல்லையே, வராதையே போயிடுவானோ அப்படின்னு அதைரியம் வரும்பொழுது ஒரு நாள் சொன்னாலும் வருவான். எப்போ வருவான்னா, நம் பெரியாழ்வாரைக்கு தரிசனம் கொடுக்க வருவான். ஏன்னா அப்போ தான் அங்கே தான் ஆச்சாரிய நிஷ்டை அவளுக்கு. ஏன்னா ஆச்சாரிய பெரியாழ்வார் தான் ஆண்டாளுக்கு ஆச்சாரியன் இல்லையா. அப்போது பெரியாழ்வார் தான் ஊட்டி வளர்த்தார், பாகவதத்தை ஊட்டி வளர்த்தார் நம்ம நாச்சியாரை. அப்போது ஆண்டாளுக்கு அடியேன் கூப்பிட்டு வரலைன்னா பரவாயில்ல, ஆனால் அவன் வருவான். என்றைக்கு வருவான்? பெரியாழ்வாருக்கு தரிசனம் கொடுத்தா வந்தே ஆகணும். அதனால் அப்போது அடியேன் தரிசனம் பண்ணிக்குவேன். அப்போது ஆச்சாரியன் எங்கே இருக்காரோ அங்கே நாம் அவர் திருவடி நிழலில் இருந்தோம் அப்படின்னாக்க பெருமாள் தானே வருவான், அவருக்காகவானு வருவான். அப்போ சும்மா இருப்பார் ஆச்சாரியர், இவன் நம்ம பெயர் அப்படின்னு பெருமாள்கிட்ட அறிமுகப்படுத்துவார், இவனுக்கு கிருபை பண்ணணும்னு சொல்லுவார். இப்போ ஆச்சாரியன் சொல்லிட்டா பெருமாள் மீற முடியாது. இந்த சபரி மோட்சத்துலேயும் இப்படி தான். இந்த
அதனால் இப்படி ஆண்டாளுடைய இந்த திருப்பாவையோட சாரம் என்ன அப்படின்னா, ஆச்சாரியன் திருவடி நிழலிலே ஒதுங்கி இருத்தல். இதுதான் அந்த ஒரே வார்த்தை. அதுக்கு தான் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, ஆச்சாரிய கைங்கரியமே உத்தாரகம். நமக்கு அபிமானம் ஆச்சாரியன் திருவடியில் இருக்கணும், ஆச்சாரிய கைங்கரியமே நம்ம உத்தாரணம் பண்ணணுன்னு நம்ம விசுவாசம் இருக்கணும். இருந்தால் பெருமாள் தானே வந்து கிருபை பண்ணுவார்னு தான் நம்ம ஆச்சாரியால் இந்த திருப்பாவையோட சாரமாக நமக்கெல்லாம் அனுகிரகித்த ஒரு அர்த்த விசேஷம். இது பெரிய சமுத்திரம். அடியே ஏதோ அதில் ஏதோ 2 வார்த்தைகள் ஆச்சாரியால் இடத்துல கேட்டது அது இதுன்னு 2 சொல்லக்கூடிய பாக்கியத்தை சுவாமி அடியனுக்கு அனுகிரகித்தார். இன்னும் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அதனால் நாம் ஏதோ இந்த 1 மாதம் கூடினோம், சுவாமி எழுந்துருளினார், நன்னா இருந்தது. பாகவத ரசம் மாதிரி இங்கே திருப்பாவ ரசத்தையும் நன்னா குடித்தோம். குடிச்சுவிட்டு அப்புறம் அதை அனுபவிக்காமல், ஏன்னா இந்த மாடு மாதிரி வேகமாக சாப்பிட்ரும் மாடு கொட்டையில் போய் உட்காந்து அப்படியே அசை போட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி நாம் இங்கே சுவாமி சாதித்த அர்த்த விஷயங்களை அப்படியே சிந்தனை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அடிக்கடி சத்சங்கத்தில் கூடணும். அந்த சத்சங்கத்தில் கூடணும். சுவாமி திருவடி கிருபையினால் நாம் அடுத்தடுத்து நிறைய சத்சங்கத்தில் கூடி இந்த அர்த்த விசேடங்களும் 4000 அர்த்தங்களும் நம்முடைய சம்பிரதாய கிரந்தங்கள், உடையவர் பண்ணின கிரந்தங்கள், நம்ம மித்த ஆச்சாரியர்கள் பண்ண கிரந்தங்கள்லாம் என்னென்ன இருக்குது பேராவது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் உள்ளே போய் அது அர்த்த விசேடங்களாக தெரிஞ்சுனா நம்முடைய ஜீவன் உத்தாரணமாகும். அதுக்கு சுவாமி கிருபை பண்ணணும்னு அடிய விண்ணப்பம் பண்ணி மேற்கொண்டு சுவாமி இந்த இன்னைக்கு வைபவத்தை பூர்த்தி பண்ணிட்டு சுவாமி ஸ்வஸ்தானத்துக்கு எழுந்துருள போகிறார். 1 மாத காலம் நமக்கு கிடைச்ச ஒரு மனசுக்கு ரொம்ப அப்படியே ஒரு தாப்பமாக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் இருந்தால் அழுக வந்துடும், அடக்கின்னு இருக்கும். ஏன்னா சுவாமி வந்து கிருப்பை, பரம கிருப்பை. இந்த வைபவம் எப்படி நடக்கிறது தெரியல, ஆனால் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் சில விஷயம் ஏகாந்தமாக பேசினோம், சுவாமி இது எப்படி நடக்கிறது, இது என்ன செலவாகிறது எனக்கு தெரியல, அது பாட்டுக்கு நடந்துட்டுருக்கு. அவ்வளோதான். நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கிறது, நமக்கெல்லாம் கிடைச்ச பாக்கியம். இந்த மாதிரி சத்சங்கம் இன்னும் நிறைய நடக்கணும். சுவாமி நிறைய எழுந்துருளி, சுவாமியோட திருத்தப்பனார், சுவாமியோட திருக்குமாரர், சுவாமியோட திருமாமனார், அம்மங்கார் தேவிகள், இப்படி குடும்பமாக எழுந்துருள்றது பெரிய பாக்கியம். அவளுடைய கைங்கரியம் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணோம். எம்பெருமானுடைய திருவடி பலத்தினாலையும் சுவாமியோட திருவடி பலத்தினாலும் நமக்கு நல்ல ஞான பக்தி ஏற்படணும்னு அடியை விண்ணப்பம் பண்ணிட்டு மேற்கொண்டு சுவாமி சாதிக்கணும்னு அடியை விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதி கோதாயே நமஹ.